ஒன்றிய பிரதமர் பாஜக குரூப் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா வாரிசு அரசியல், திமுகவில் வாரிசு அரசியல். வாரிசு அரசியல் இங்க மட்டுமா? கடவுள் வீட்டிலேயே வாரிசு இருந்துச்சு பாத்தீங்களா? சிவபெருமான் குடும்பத்தோட நின்றுட்டு இருப்பாரு, அவரு பார்வதி பிள்ளையெல்லாம். அப்போ ஒருத்தர் ஒடியாடுறாரு ஞானப்பழத்தை கொண்டுட்டு. ஞானப்பழம் அப்படின்னு வாங்கி சிவபெருமான் அவர் பாடு சாப்பிட்டுருக்கலாம். ரொம்ப நன்றிப்பா, என்னைய நினைச்சு பழம் கொண்டு வந்திய அப்படின்னு சாப்பிட்டுருக்கலாம். இவரு இதை நான் சாப்பிடுவதை விட நீ சாப்பிடுவது தான் சால சிறந்தது அப்படின்னு அவங்க வீட்டுக்காரமா கொடுப்பாரு. அவர் அது வாங்கி ரொம்ப நன்றி மாமான்னு தின்றுருக்கலாம். அது உடனே இதை பாதியாக பிரித்து நமது பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா அவர் ஒடியாருவார். படாது, பிரிக்கப்படாத, யாராவது ஒருத்தருக்கு முழுசா கொடுக்கணும்ட்டான். உடனே ஒரு போட்டி வைப்பார். நீங்கள் தான் போட்டி வைப்பதில் வல்லவராயிற்றே, நமது பிள்ளைகளுக்கு போட்டி வையுங்கள். யார் உலகத்தை முதலில் சுற்றி வருகிறீர்களோ அவர்களுக்கு தான் இந்த ஞானப்பழம். முருகன் உடனே மயில் எடுத்துக்கிட்டு புரட்டு போவார். ஒரு நொடியில் உலகத்தை சுற்றி வருகிறேன். விநாயகர் அவர் உடம்ப வச்சுக்கிட்டு என்னைக்கு உலகத்தை சுத்துறது? அவரோட வாகனம் மூஞ்சிருவை பார்த்து கேட்கிறாரு, பிரதர் உலகத்தை சுத்த போலாமா? அது பார்க்குது, என்னங்க அக்கிரமம் பண்றீங்க, உங்க உடம்பு தூக்கிட்டு என் மேல உட்காந்தீங்கன்னா எனக்கு இதுதான் கடைசி சிக்கிங்க, மனசாட்சி இல்லாம இப்படி கேட்கறீங்களே, வேற ஏதாவது ஐடியா இருந்து ஞானப்பழத்தை நீங்க வாங்கிக்கங்க அப்படின்ட்டு நாரதட்ட வருவார். உலகம் என்றால் என்ன, அம்மையப்பன் என்றால் என்ன என்றால் தெரியாதுன்னு இருக்கலாம். இவன் குழப்பத்தை உண்டு பண்றதுக்கு தான் வந்திருக்கா. உலகம் என்றாலும் அம்மையப்பன் என்றாலும் ஒன்றுதான் அப்படிம்பாரு. உடனே அவங்க அப்பா அம்மா 3 ரவுண்ட் அடிச்சுட்டு ஞானப்பழத்தை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. முருகன் டென்ஷனோட வர்றார். எங்கே ஞானப்பழம்? உங்க அண்ணன் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. எனக்கு இழைக்கப்பட்டது அநீதி, எனக்கென்று ஒரு தனி உலகத்தை நான் அமைத்துக் கொள்ள போகிறேன். ஆஹாகா ஓகாகான்னு போய் பழனி மலையில போய் கோமணத்தோட அன்னைக்கு நின்னவர் தான். ஔவையார் வந்து சமாதானம், முருகா உனக்கு ஞான பணத்தை பிழிந்து முடியாது, ஔவையே வர முடியாது, என் தந்தையிடம் போய் சொல்லுங்கள். குடும்பமே வந்து முருகா மன்னித்து விடு மன்னித்து விடு, ஐயா ஐயா ஐயா, அப்பா அம்மா தகப்பன் சுவாமியா மாறி கடைசியா சிவபெருமான் ஒரு வார்த்தை சொல்வார், குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரனுக்கு இருக்கும் இடமாக வழிபடட்டும், நீ இந்த மலையிலேயே ஆட்சி செய் அப்படின்பார். சிவபெருமானே தன்னுடைய மகன்கள்ல எவன்டா தனியா ஆட்சி செய்யறதுக்கு தகுதியானவன்னு தன்னுடைய வாரிச பழனி மலையில கொண்டு போய் நிப்பாட்டி இருக்கார். அது மாதிரிதான் என் தம்பி உதயநிதி கலைஞரின் மடியிலே வளர்ந்த செல்ல பிள்ளை, பெரியாரின் செய்திகளை பெரியாரின் கருத்துக்களை கேட்டு வளர்ந்த துணிச்சல்காரன். அவர் முரசொலியினுடைய நிர்வாக இயக்குனராக பணியாற்றி அந்த வெள்ளி விழாவை நடத்தி காட்டி இளைஞரணி செயலாளராகி தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்களை நடத்தி ஒவ்வொரு மாவட்டத்திலும் கழகத்திற்காக பணியாற்றிய முதிய தோழர்களுக்கு பொற்கிளி வழங்கும் நிகழ்ச்சிகளில் எல்லாம் தொடர்ந்து உழைத்து இன்று அடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பதற்கு இன்னொரு தலைவன் உருவாகிவிட்டான் என்பதை பார்த்துவிட்டு தான் எல்லோரும் அவரையே டார்கெட் பண்றாங்க. யாருக்கு எதிர்ப்பு அதிகமாக இருக்கிறதோ அவனால் தான் தலைவனாக உருவாக முடியும் என்பதை நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம்.